வாட்டர் ஆப்பிள் அப்படிங்கிற ஒரு ஃப்ரூட்டை வச்சு நம்ம இன்றைக்கி ஜாம் செய்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வாட்டர் ஆப்பிளுக்கு இன்னொரு பேர் ரோஸ் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. அது இந்த மாதிரி இருக்கும். நெல்லிக்காய், அரைநெல்லிக்காயோட டேஸ்ட்டு அதிலே கொஞ்சம் அதிகமாக இனிப்பு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இதில் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால வாட்டர் ஆப்பிள்னு பேர் வந்திருக்கு போல். இந்த ஃப்ரூட்டை நம்ம என்ன செய்கிறோன்னா, ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா உள்ளுக்க சின்னதாக சீடு இருக்கும். அந்த சீடை எடுத்துட்டு அந்த ஃப்ரூட்டை மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைச்சி எடுத்ததை பார்த்திங்கன்னா தண்ணி விடாமலே அதில் அவ்வளோ தண்ணி இருக்குது. இதை நம்ம அரைச்சி எடுத்ததை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி இதை அடுப்பில் வச்சு நல்லா கிண்ட போகிறோம். கிண்டி அந்த தண்ணி நல்லா வத்துற அளவுக்கு நம்ம கிண்டணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் துளியோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா சர்க்கரை போடும்போது அந்த சர்க்கரையை நல்லா தூக்கலாக காட்டும். இப்போ நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இதில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட் எல்லாமே வற்றி போயிடும். அதுக்கப்புறமா நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை நமக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா இனிப்பு போதுமானதாக இருந்தால் அதோடு நிறுத்திக்கலாம். அந்த அளவுக்கு சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கிண்டிக்கிட்டே வரணும். இப்போ சர்க்கரை சேர்த்தாச்சு. இப்போ சர்க்கரை சேர்த்து நீங்கள் கிண்டும்போது பார்த்தீங்கன்னா அந்த கலர் இன்னும் கொஞ்சம் டார்க்காகி வரும். நல்ல அழகான பிங்க் கலரில் இருக்கும். இதை நீங்கள் ஜாமை ஒரு கண்டெய்னரில் மாற்றிக்கிட்டிங்கன்னா ப்ரெட்டு, தோசை இந்த மாதிரி எதுக்காவது பிள்ளைங்களுக்கு வச்சு கொடுக்கலாம்.